लगातार हम नहम्याह की किताब में से देख रहे हैं। தொடர்ந்து நாம் நெகேமியாவின் புத்தகத்திலிருந்து பார்த்து வருகிறோம். आज हम 4 अध्याय में से कुछ बातों को समझने के लिए परमेश्वर सहायता करने पाए। இன்றைக்கு நாம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக. उन दिनों में जैसा शत्रु काम किया वैसे ही आज भी कार्य करता है। அந்த நாட்களிலே சத்துரு எப்படி கிரியை செய்தானோ அப்படியே இன்றைக்கும் கிரியை செய்கிறான். शत्रु के पास कोई नई योजनाएं नहीं है। சத்துருவினிடத்திலே ஒரு புதிய திட்டம் கிடையாது. और जो काम उसने एदेन बगीचा में किया उसको आज भी करता है। எந்த வேலையை ஏதேன் தோட்டத்திலே அவன் செய்தானோ அதை இன்றைக்கும் செய்கிறான். वैसे ही इजरायलियों के साथ या परमेश्वर लोगों के साथ उसने जो भी उपाय किया उसी बात आज भी करता है। அப்படி இஸ்ரவேலராகிய தேவ ஜனங்களோடு கூட எந்த தந்திரங்களை அவன் பயன்படுத்தினானோ அந்த வழிமுறைகளை இன்றைக்கும் பயன்படுத்துகிறான். इराक के साथ लड़ाई जब हुई थी तो सदाम हुसैन ने कई जगह में उस प्रकार की बातों को लगा दिया जो पुराने सड़ल काम नहीं खिलने वाला ठोपों को लगा दिया था। நாம் பார்க்கிறோம் ஈராக் தேசத்தோடு கூட அங்கே போர் மூண்ட பொழுது சதாம் ஹுசேன் செய்த காரியம் என்ன, பழைய பீரங்கிகள் அங்கே வேலை செய்ய முடியாமல் இருந்தனவே அந்த பழமையான பீரங்கிகளை எடுத்து அங்கேயும் இங்கேயும் அங்கே வைத்து விட்டான். और कई टूटी हुई आकाश विमानों को खड़ा कर दिया। அப்படியே உடைந்த பழுது போயிருக்கிற ஆகாய விமானங்களையும் அங்கே நிலைநிறுத்தி விட்டான். कई दिन तक लोग समझ रहे थे उसके पास बहुत सा साधन है। அநேக நாட்களாக ஜனங்கள் எண்ணி வந்தார்கள் சதாம் ஹுசேனிடம் அநேக சாதனங்கள் இருக்கின்றன என்று சொல்லி. लेकिन जब नजदीक जाके देखा गया वो सब कामयाब नहीं था। ஆனால் சமீபத்தில் சென்று பார்த்தபோது அவைகள் வேலை செய்ய முடியாதவைகளாய் இருந்தன. उसी प्रकार शैतान के पास कई हथियारें दिखाई पड़ती है, அப்படியே சத்துருவினிடத்திலே अनेक ஆயுதங்கள் காணப்படுகின்றன. परंतु कोई कामयाब औजार नहीं है, ஆனால் அவனிடத்தில் இருக்கிற அந்த ஆயுதங்கள் ஒரு வேலைக்கும் உதவாதவைகள். क्योंकि वो पुराना है। அவைகள் எல்லாம் பழமையானவைகளா இருப்பதனால इसलिए पौलुस कहता है उसकी बातों हम जानते हैं। இது நிமித்தமாக பவுல் சொல்கிறார் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. इसलिए इस अध्याय के पढ़ने के समय இது நிமித்தம் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது नहम्याह और उसके लोगों के साथ उसने जो कुछ किया वो हमारे साथ भी करने के लिए चाहता है। நெகேமியாவோடும் அவனோடு கூட இருக்கிற ஜனங்களோடு கூட சத்துரு செய்த காரியங்களை இன்றைக்கும் நம்மோடு கூட செய்ய முடியும். उसी बात को हम इस अध्याय में देखते हैं। அந்த காரியங்களை இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். आज भी वो नहीं चाहता है परमेश्वर के लोग सुरक्षित रहें। இன்றைக்கும் தேவ ஜனங்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு விரும்பான். आत्मिक सुरक्षा को कभी नहीं चाहता है ஆவிக்குரிய பாதுகாப்பை சத்துரு விரும்ப மாட்டான். और शत्रु नहीं चाहता परमेश्वर के लोग तरक्की करें। சத்துரு இதையும் விரும்ப மாட்டான் தேவ ஜனங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று, बल के ऊपर बल प्राप्त करें, பலத்திற்கு மேல பலம் அடைய வேண்டும், कोई भी महिमा को फिर वापस पाएं। இழந்த மகிமையை திரும்ப பெற வேண்டும். इन सारी बातों में शत्रु हमेशा ख्याल रखते हुए कार्य करता है। இந்த எல்லா காரியங்கள் மேலும் சத்துருவானவன் எப்பொழுதுமே கவனம் வைத்து கிரியை செய்கிறார். एक और बात को भी मैं याद दिलाने के लिए चाहता हूँ। இன்னொரு காரியத்தையும் நான் ஞாபகமூட்ட விரும்புகிறேன். जब एक अच्छे काम शुरू होता है शत्रु भी तुरंत काम करने के लिए शुरू करता है। எப்பொழுது ஒரு நல்ல வேலை ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது சத்ருவும் கூட அவனுடைய கிரியை நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். उसको हम दूसरा अध्याय में देख रहे थे, அதை நாம் 2ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். लेकिन अभी चौथा अध्याय में ஆனால் இப்பொழுது 4ஆம் அதிகாரத்திலே सिस्टमैटिक ढंग से वो किस प्रकार उस काम को रोकने के लिए कार्य करता है उसको हम थोड़ा देखते हैं। ஒரு முறையான சிஸ்டமேட்டிக் விதத்திலே எப்படி அந்த வேலையை தடை செய்ய முயற்சி எடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கலாம். उसको लगातार हम यहाँ देख सकते हैं। அதை நாம் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். पहले वो क्रोध करता है, முதலாவது அவன் கோபப்படுகிறான், फिर बहुत ईर्ष्या कर वो जलता है, திரும்ப அவன் அதிகமாக எரிச்சல் அடைகிறான், तीसरा वो ठट्ठा करता है। திரும்ப அவன் சக்கந்தம் பண்ணுகிறான். भाई बहन आज हमको समझ में आना है, சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நமக்கு புரிய வேண்டும், जब आप प्रभु के काम में आगे बढ़ते हैं, நாம் தேவ வேலையிலே முன்னேறி செல்லும் பொழுது बिना स्वार्थ आप काम करने के लिए कदम बढ़ाते हैं। நீங்கள் தன்னார்வலராக வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி முன்னேறி வரும் பொழுது कोई अपने स्वार्थ के लिए नहीं परंतु अन्य लोगों की भलाई के लिए आप काम करने लगते हैं। நீங்கள் உங்களுடைய நலத்துக்காக அல்ல மற்றவருடைய நலத்துக்காக பாடுபட வேண்டும் என்று சொல்லி வரும் பொழுது ये काम होता है। ஒரு காரியம் அங்கே நடைபெறுகிறது. शत्रु बहुत क्रोध करता है, சத்துரு அதிகமாக கோபப்படுகிறார், उसके अंदर जलन उठता है, அவனுக்குள்ளே எரிச்சல் வருகிறது. क्योंकि वो हमेशा बुराई करने के लिए चाहता है। ஏனென்றால் அவன் எப்பொழுதுமே தீமை செய்யத்தான் விரும்புகிறான்.
शत्रु हमेशा भलाई के विरोधी है, சத்துரு எப்பொழுதுமே நன்மைக்கு எதிரி. इसलिए वो बिगाड़ने के लिए चाहता है இது நிமித்தம் அவன் கெடுத்து போட விரும்புகிறான். और उसको करने के लिए वो पहले गुस्सा करके देखता है முதலாவது அதை செய்வதற்காக கோபப்படுவான், और फिर जलता है, திரும்ப அவன் எரிச்சல் அடைவான், फिर तीसरी बात वो ठट्ठा करता है। திரும்ப அவன் அங்கே முழுவதுமாக சக்கந்தம் பண்ணி கேலி பண்ணக்கூடிய அளவில் வருவான். कभी कभी हम पहले दोनों बातों का सह लेते हैं, முதலாவது நாம் முதல் சொல்லப்பட்ட ரெண்டு காரியங்களையும் பொறுத்துக் கொள்வோம். நாம் जानते हैं शत्रु जलता है, நாம் அறிவோம் சத்துரு எரிச்சல் அடைவான். परंतु जब वो ठट्ठा करता है कई लोग इस बात से दुखित होके बैठ जाते हैं। ஆனால் சத்துரு கேலி அல்லது சக்கந்தம் பண்ணும் பொழுது அது நிமித்தமாக अनेகர் துக்கமடைந்து இருந்து விடுவார்கள். आप एक बात को पढ़िएगा, நீங்கள் ஒரு காரியத்தை வாசியுங்கள், 5वां पद को पढ़िएगा। 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். उनका धर्म तू न ढांप और न उनका पाप तेरे सम्मुख से मिटाए जाए, क्योंकि उन्होंने तुझे सरपनाह बनाने वाले के सामने क्रोध दिलाया है। 4 और 5 पद में नहम्या उनकी युक्तियों के विरोध में प्रार्थना करता है। 4-5 வசனங்களிலே நெகேமியா என்பவன் அவர்களுடைய தந்திரங்கள் வழிகளை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். और एक बात को ही वो ज्यादा जोर देते हो आप देखते हैं। அந்த இடத்திலே அவன் ஒரு காரியத்தின் மீதே அதிக அழுத்தம் கொடுத்து அவன் சொல்லுகிறான். 4 पद में क्या देखते हैं? 4ஆம் வசனத்திலே என்ன பார்க்கிறோம்? हे हमारे परमेश्वर, எங்கள் தேவனே, हमारी अपमान हो रहा है, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை நீர் கேட்கிறீர். उनका किया हुआ अपमान उन्हीं के सिर पर लौटा दे। அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலை மேலே திருப்பி. क्यों? ஏனென்றால் उनका अधर्म क्या है? அவருடைய அந்த தீமை என்ன? और उसका 5वां पद में वो कहता है क्योंकि அந்த அக்கிரமத்தை அவன் 5ஆம் வசனம் சொல்கிறான். ஏனென்றால் उन्होंने तुझे सहरपना बनाने वालों का सामने क्रोध दिलाया है। அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் முன்பதாக கொலைக்கப்படாது இருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. हिंदी अनुवाद यहाँ उतना साफ नहीं है, இந்தி மொழிபெயர்ப்பு இங்கே அவ்வளவு தெளிவாக இல்லை. लेकिन तमिल में बहुत सुंदर है। ஆனால் தமிழிலே அதிக அழகா இருக்கிறது. इन्होंने क्या किया? அவர்கள் என்ன செய்தார்கள்? ठट्ठा में उड़ा के जो काम करते थे उनको दुख पहुंचा के उनको निराशापन में डाल दिया। அங்கே வேலை செய்கிறவர்களுக்கு நிந்தையை கொண்டு வந்து அவர்களுக்கு துக்கத்தை கூட்டி அங்கே சோர்வுக்குள்ளாக மனமடிவாக்கினார்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. शत्रु जब ये काम करता वो जय पा लेता है, சத்துரு இந்த காரியத்தை செய்யும் பொழுது அவன் வெற்றி அடைந்து விடுகிறான். क्योंकि वहां तोबिया क्या कहता है? ஏனென்றால் அங்கே தொபியா என்ன சொல்லுகிறான்? अरे उनको बनाने दो ना, அவர்கள் கட்டினால் என்னப்பா? उसके दीवार पर अगर गीदड़ भी चल जाएगा तो वो टूट जाएगा। அவர்களுடைய அந்த சுவரிலே ஒரு நரி ஏறி போனால் கூட அது விழுந்து விடும். इतना टट्टा कर रहे हैं, அவ்வளவாக அங்கே நிந்திக்கிறார்கள். एक तरफ देखिए पूरे शहर के लोग काम में हाथ लगाए हैं ஒருபுறம் பாருங்கள், முழு நகரத்தார் வேலைக்கு வந்திருக்கிறாங்க. और पूरा मन लगा के प्रार्थना काम कर रहे हैं। அவர்கள் முழு மனதோடு கூட வேலை செய்றாங்க. 6वां पद में हम देखते हैं 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். और लोग काम करने के लिए बहुत उत्साहित थे, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலா இருந்தார்கள். उसमें मन लगा के काम कर रहे थे। அவர்கள் முழு மனசை வச்சு வேலை செஞ்சாங்க. शत्रु इसको देख नहीं पा रहा है, சத்துரு இத பார்க்க முடியாதவனா இருக்கான். मिलजुल के काम कर रहे हैं, அவர்கள் இணைந்து வேலை செய்றாங்க. उसको शत्रु संग नहीं पाता है, அதை சத்துரு சகிக்க முடியாதவனா இருக்கிறான். क्योंकि वो जो है वो डिवाइड करने के लिए बांटने के लिए चाहता है लोगों को। ஏனென்றால் சத்துரு ஜனங்கள் மத்தியிலே பிரிவினை உண்டாக்கி அவர்களை பிரித்து விட விரும்புகிறான். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। என் காரியங்களை கவனித்து கேளுங்க. आज भी शत्रु का काम क्या है? இன்றைக்கும் அவனுடைய வேலை என்ன? लोगों को बटोरा करना, ஜனங்களை பிரித்து விட வேண்டும். जात को लेके ஜாதியை வைத்து, और धर्म को लेके, மதத்தை வைத்து, अन्य बातों को लेके மற்ற காரியங்களினாலே लोगों को टुकड़ा करने में शत्रु हमेशा हमेशा मन लगाता रहता है। ஜனங்களை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதுமே அவன் விரும்பி திரிகிறான். मैं क्यों बीजेपी के विरोध करता हूं? நான் ஏன் பிஜேபியை எதிர்த்துக்கிறேன்?
क्योंकि ஏனென்றால் वे कुछ ऐसी बातों को लोगों के बीच में बोलते हैं जिससे लोगों को टुकड़ा करते हैं। அவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை ஜனங்கள் மத்தியிலே விதைக்கிறதுனாலே ஜனங்களை பிரித்து விடுகிறார்கள். आप बजरंग दल के काम को देखिए, நீங்கள் பஜரங்கள் தலத்தினுடைய வேலையை பாருங்கள், आरएसएस के काम को देखिए, ஆர்எஸ்எஸ் உடைய வேலையை பாருங்கள், या विश्व हिंदू परिषद का काम को देखिए। அப்படியே விஸ்வ இந்து பரிஷத்துடைய வேலையை பாருங்கள். अगर उनको ध्यान से देखेंगे, நீங்கள் கவனத்தோடு பார்த்தால் इनका एक ही विचार रहेगा, लोगों को धर्म के आधार पर, विचार के आधार पर अलग करना। ஜனங்களை மதத்தின் அடிப்படையிலே எண்ணங்களின் அடிப்படையிலே அவர்களை பிரிக்க வேண்டும். वो जोड़ने के लिए कोशिश नहीं करते हैं, அவர்கள் இணைப்பதற்கு முயற்சியிடார்கள். लोगों को जुटाने के लिए कोशिश नहीं करते हैं। ஜனங்களை இணைக்க முயற்சியிடார்கள். इसलिए वे जहां कुछ काम होता है वहां जाके मारते हैं இது நிமித்தமா எங்கே எங்கெல்லாம் வேலை நடக்குதோ அங்கே போய் அடிதடி போடுவார்கள். और लोगों से कहते हैं, अरे सुनो सुनो, ये लोग आके खराब करते हैं तुमको। இது நிமித்தமா ஜனங்களிடத்தில் சொல்வார்கள், கேளு கேளு, இவங்க வந்து உங்களை எல்லாம் கெடுக்க வந்திருக்காங்க. जो कोई लोगों को टुकड़ा करते हैं वो शत्रु का हथियार है, समझ लीजिए। இதை புரிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் ஜனங்களை பிரிக்க முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சத்ருவினுடைய ஆயுதங்களே. मसीहत में भी कभी कभी लोग इस बात को करने के लिए कोशिश करते हैं, கிறிஸ்தவத்திலேயும் கூட ஜனங்கள் இந்த காரியத்தை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். अपने डॉक्ट्रिन को लेके, डिनोमिनेशन को लेके लोगों को बटोरा करने के लिए कोशिश करते हैं। தன்னுடைய டாக்டரினை எடுத்து அல்லது டினாமினேஷன் எடுத்து ஜனங்களை இப்படியாக பிரிப்பதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. हमें बहुत होशियारी के साथ काम करने की आवश्यकता है। நம்ம அதிகமாக எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். मान लीजिए मैं ये पेंटिकॉस्टल अनुभव का आदमी हूँ, இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், நான் ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவம் உடையவன், मैं अन्य भाषा बोलने वाला हूँ, நான் அந்நிய பாஷையில பேசுகிறவன், वरदानों पर विश्वास करने वाला हूँ। வரங்கள் மீது விசுவாசம் வைக்கிறவன். यहाँ बाबू राजरीगन जो है उन सारी बातों पर विश्वास करने वाले नहीं हो तो இங்கே பாபு ராஜரிகன் அவர்கள் இந்த எல்லா காரியங்கள் மீதும் விசுவாசம் வைக்கிறவர்கள் இல்லை என்றால் वे कहते होंगे कि अभी पवित्र आत्मा का काम नहीं है, இவர் சொல்லுகிறார், ஒருபோது பரிசுத்த ஆவியினுடைய கிரியை கிடையாது, केवल वचन को पढ़िएगा। வெறுமனே வசனத்தை வாசியுங்கள். इसके चलते हम दोनों अलग नहीं होना है। இது நிமித்தமாக நாங்கள் ரெண்டு பேரும் பிரியக்கூடாது. यीशु मसीह का लहू इनको भी धोया है, मुझको भी धोया है। இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இவரையும் கழுவிற்று என்னையும் கழுவிற்று. यीशु क्रूस पर मरा, ये भी विश्वास करते हैं, मैं भी विश्वास करता हूँ। இயேசு சிலுவையில் மரித்தார், இவரும் விசுவாசிக்கிறார், நானும் விசுவாசிக்கிறேன். जिन बातों का मैं लेता हूँ शायद इसको वो मानते नहीं है, कोई बात नहीं है। ஒருவேளை எந்த காரியங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ இவர் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளவில்லை, பரவாயில்லை. इसके चलते हम बांटना नहीं है। இது நிமித்தமாக நாம் ஒருபோதும் பிரிந்து விடக்கூடாது. शायद जो प्रकाश मुझे मिला इनको नहीं मिला है। ஒருவேளை எனக்கு கிடைத்த வெளிப்பாடு இவருக்கு கிடைக்காமல் இருக்கலாம். मैं ये यहाँ नहीं कहता हूँ पाप के जीवन में रहने वाला के साथ हमारा संगति को, நான் இதை சொல்லவில்லை பாவத்திலே ஜீவிக்கிறவர்களுடைய ஒரு ஐக்கியம் என்று சொல்லி, परंतु विश्वासियों के बीच में इस प्रकार का फूट को डालना उचित नहीं है। ஆனால் விசுவாசிகளுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு பிரிவை கொண்டு வருவது உசிதம் அல்ல. ये बाइबल कहीं अंगीकार नहीं करता है, இதை வேதாகமம் எங்கேயும் அங்கீகரிக்கவில்லை. क्योंकि शैतान ही फूट का कारण है। ஏனென்றால் சாத்தான் தான் அந்த பிரிவினைக்கு காரணம். लेकिन अभी यरूशलेम में लोग जुटे हुए हैं, ஆனால் இப்பொழுது எருசலேமிலே ஜனங்கள் கூடி இருக்கிறார்கள், सब लोग मिलके काम करते हैं, எல்லோரும் இணைந்து வேலை செய்கிறார்கள், एक दूसरे के साथ समझदारी के साथ काम करते हैं। ஒருவருக்கொருவர் புரிந்துதான் வேலை செய்கிறார்கள். इस बात को रोकने के लिए शत्रु पूरा काम कर रहा है, இந்த காரியத்தை தடை செய்ய சத்ரு முழுமையாய் இறங்கி இருக்கிறான், टट्टा करता है கேலி பண்ணுகிறான். और लोगों के दिल में ये निराशापन लाता है। ஜனங்களுடைய இருதயங்களிலே சோர்வுகளை கொண்டு வருகிறான். मान लीजिए कि लड़का आता है, இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பையன் வருகிறான், कहता अंकल अंकल मैं मत गणित में 90% ले लिया हूँ। அவன் சொல்லுகிறான், அங்கிள் அங்கிள் நான் மேத்ஸ் பாடத்துல 90% மார்க் வாங்கி இருக்கிறேன். बहुत उत्साह के साथ आके कहता है, அவன் உற்சாகம் வந்து சொல்லுகிறான், अगर मैं कहूँ நான் இப்படி சொன்னால் 100 मार्क नहीं लिया है, இது என்ன மார்க் வாங்கியிருக்க, 100 மார்க் வாங்கலையோ நீ, क्यों 100 मार्क नहीं लिया? ஏன் 100 மார்க் நீ வாங்கல? तो वो लड़का का क्या होगा? அவன் அந்த பையனுக்கு என்ன ஆகும்? मैं कितना आनंद के साथ आया था, நான் எவ்வளவு சந்தோஷமா வந்து சொன்னேன், 90% लिया हूँ करके कह रहा हूँ, நான் சொன்னேன் 90% வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். ये आदमी मेरा त्रुटि को दिखा रहा है, இந்த மனுஷனை பாரு, ஏன் உள்ள இருக்கிற குறைகள்லாம் காண்பிக்கிறார். और ना तो क्यों 100% नहीं लिया करके बोलता है। சொல்லுகிறார், ஏன் 100% மார்க் வாங்கல? अगर उसी बात को मैं ऐसा कह सकता हूँ, நான் அந்த காரியத்தை இப்படியும் சொல்ல முடியும். कैसा कह सकता हूँ? இப்படி, शाबाश बेटा, சபாஷ் சபாஷ், इस- நானே சபாஷ், इस बार 90 ले लिया है, இந்த முறை நீ 90
300 வாங்கியிருக்க, अगले बार कोशिश करना 100 लेने के लिए। அடுத்த முறை முயற்சி எடுத்து பாரு 100 மார்க் வாங்கிரலாம். दोनों में बहुत बड़ा अंतर है। ரெண்டு சொல்லுக்கும் இடையே வித்தியாசங்கள் உண்டு. एक ही बात को कन्वे कर रहे हैं, ஒரு காரியத்தை தான் அவனுக்கு சொல்லுகிறோம், एक ही बात को उनको बतला रहे हैं। ஒரு காரியத்தை தான் அவனுக்கு சொல்ல வைக்கிறோம். 100 मार्क लेना है, 100% எடுக்கணும். लेकिन एक तरीका से क्या कहते हैं, ஆனால் ஒரு முறை எப்படி, क्या लिया है तुम? என்ன மார்க் வாங்கிட்டு வந்திருக்கிற? 95 लिया उसने, அவன் 95 மார்க் வாங்கியிருக்கான், तुम तो 90 लिया। 90 மார்க்கோட வந்திருக்கிறியே, अगले बार 60 मार्क भी नहीं लेगा, அடுத்த முறை 60 மார்க் கூட அவனுக்கு வராது. क्योंकि तो वो तो उसको दुखित हो गया ஏனென்றால் அவன் அதனால துக்கப்பட்டான், और दिल में डिस्करेजमेंट हो गया। அவன் மனதில் டிஸ்கரேஜ் ஆகி விட்டான். लेकिन उसके बदले में ஆனால் அதற்கு பதிலாக ठीक है ठीक है ठीक है ठीक है, பரவாயில்ல 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 ऐसे कह देने से कितनी बड़ा ये हो जाता है। அப்படி சொல்லுவதனால எவ்வளவு பெரிய உற்சாகம் அவனுக்குள்ள வந்துரும். यहाँ पे लोग क्या बनाया है ये लोग, எங்க ஜனங்கள் என்ன கட்டுறாங்க, என்னத்தை கட்டிடுவாங்க, अरे गीदड़ भी चलेगा तो ये टूट जाएगा, நரி ஏறி போனாலே விழக்கூடிய கட்டடம் அது. ये लोग थोड़ी इसको जीवन दे सकेगा, இவர்கள் இதற்கு வந்து என்ன உயிரையே ஊட்ட போறாங்க, इनके दीवार से क्या कुछ होने वाला है। இந்த சுவர்னால என்னையா உண்டாக போகுது. इन बातों से मनुष्य के अंदर डिस्करेजमेंट को लाने के लिए शत्रु ने कोशिश किया। இந்த காரியத்தை வைத்து ஜனங்களுக்குள்ளே டிஸ்கரேஜ்மென்ட் கொண்டு வர சத்துரு முயற்சி எடுத்தான். नहम्या गुस्सा के लिए प्रार्थना नहीं किया, நெகேமியா அவர்களுடைய கோபத்திற்காக அங்க ஜெபிக்கவில்லை, और नहम्या उनके जलन के लिए प्रार्थना नहीं किया। நெகேமியா அவர்களுக்குள்ளே உள்ள எரிச்சலுக்காக ஜெபிக்கவில்லை. जब ठट्ठा करने लगे அவர்கள் அங்கே இச்சகம் பேசினார்கள், उसका नतीजा क्या होगा, அதனுடைய விளைவு என்ன ஆகும், उसको लेके அதை வைத்து वो प्रार्थना कर रहा है। அவன் அங்கே ஜெபிக்கிறான். सुनिए, கேளுங்கள், जब आपके दिल में दिमाग में किसी का ठट्ठा के चलते या किसी का अपमान की बात के चलते एक निराशापन आता है, உங்களுடைய வாழ்விலே இருதயத்திலே யாரோ ஒருவருடைய நிந்தை நிமித்தமாக அவமானத்து நிமித்தமாக உங்களுக்குள்ளே சோர்வு உண்டாயிருக்குன்னு சொன்னா आपको क्या करना है, நீங்க என்ன செய்யணுமா, उसका सामना करने के लिए क्या हथियार आपको दिया गया है? அவைகளை மேற்கொள்ள உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதம் என்ன, केवल प्रार्थना। வெறுமனே ஜெபம். लेकिन हम क्या करते हैं मालूम है, ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா, क्या समझता है, என்ன என்ன புரிஞ்சிருக்கு, क्या बोलता है, என்ன சொல்ற, मेरे बारे में क्या करता है, என்ன குறித்து என்ன நினைச்சிட்டு हम இருக்க, लड़ने के लिए चले जाते हैं। நாம் சண்டையிடுவதற்கு போயிடுறோம். नो, दैट इज नॉट द वे गॉड्स पीपल शुड एक्ट। इसी प्रकार परमेश्वर के लोग प्रतिक्रिया नहीं दिखाना है. मुझे क्या समझते हैं, என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க, मैं छोटा नहीं हूँ, நான் சின்னவன் கிடையாது, एक मुक्का देंगे खत्म हो जाएंगे। ஒரு குத்து விட்டனா போய் விழுந்துருவேன். ये इस प्रकार ही हम प्रतिक्रिया दिखाते हैं। இப்படித்தான் நாம் பிரதிக்ரியை காண்பிக்கிறோம். नहम्या ये नहीं कहा, ஆனால் நெகேமியா அப்படி சொல்லல, हे परमेश्वर ஆண்டவரே आप सुन रहे हैं, நீங்க கேக்குறீங்கப்பா, मेरा एक ही विचार है, ये लोग हमारे लोगों के काम को रोकने के लिए उनको डिस्करेजमेंट को लाते हैं। என்னுடைய ஒரே எண்ணம் தான், இந்த ஜனங்கள் எங்களுக்கு ஜனங்களுக்குள்ளே நிந்தையை கொண்டு வருவதற்காக டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. जब नहम्या ने प्रार्थना किया, நெகேமியா அங்கே ஜெபித்த போது कामयाब नहीं रहा, அங்கே அவர்கள் வேலை ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. 6वां पद को पढ़िएगा, 6ஆம் வசனத்தை பாருங்க. हम लोगों ने सरपना को बनाया और सारी सरपना आधी ऊंचाई तक जुड़ गई, क्योंकि लोगों का मन उस काम में नित्य लगा रहा। நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதுக்கு ஆவலாயிருந்தார்கள். एक आदमी के प्रार्थना, ஒரு மனிதனுடைய ஜெபம் शत्रु के नाना प्रकार की ठट्ठा को खत्म कर देता है, சத்துருடைய எல்லா விதமான நிந்தைகளையும் அப்படியே குலைத்து போட்டு விட்டது. लोगों को छू नहीं पाता है, அது ஜனங்களை தொடக்கூட முடியவில்லை. लोग पूरा मन लगा के काम कर रहे हैं, ஜனங்கள் முழு மனசோடு ஆவலா வேலை செய்றாங்க, पूरा ताकत लगा के काम कर रहे हैं, முழு பலத்தையும் ஊற்றி வேலை செய்றாங்க. उनकी बातों का असर लोगों के ऊपर नहीं पड़ा, சத்துருக்களுடைய அந்த காரியத்தினுடைய எந்த பாதிப்பும் ஜனங்கள் மேல பண்ணவே இல்லை. एक ही प्रार्थना का तलवार को उसने इस्तेमाल किया, ஒரே ஒரு ஜெபத் வாளாகி அந்த ஜெபத்தை தான் அவன் பயன்படுத்தினான், बस அவ்வளவுதான். अभी शत्रु देख रहा है, இப்பொழுது சத்துரு பார்க்கிறான், अरे बाप रे बाप, அடே அப்பா, हमारे काम से कुछ नहीं हुआ। நம்முடைய வேலையில ஒண்ணும் அங்க நடக்கல. 7वां पद को पढ़िएगा, 7ஆம் வசனத்தை வாசிங்க. जब संबलत और तोबिया और अरबियों, अमोनियों और असदोदियों ने सुना कि यरूशलेम की सरपना की मरम्मत होती जाती है और उसमें के नाके बंद होने लगे हैं,
तब उन्होंने बहुत ही बुरा माना। अभी उनके मेरे विचार से लोग टिक नहीं, वो कहाँ रोक नहीं पा रहे हैं, तो क्या है कि उसका और बुरा लगा। எங்களுடைய காரியங்களினாலே ஒன்னும் தடை ஏற்படல, ஜனங்கள் நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர்களுக்குள்ள எரிச்சல் வருகிறது. अभी ये काम कर रहा है, अभी दूसरा तरीका। இப்பொழுது சத்துரு இரண்டாவது முறையை பயன்படுத்த போறான். और क्या कहता है, அவன் என்ன சொல்கிறான்? पढ़िएगा வாசியுங்கள் 8वां पद 8आम वचனம்। और सबों ने एक मन से गोष्ठी की कि जाकर यरूशलेम से लड़े, यरूशलेम से लड़े और उसमें गड़बड़ी डालें। उसमें गड़बड़ी डालें। दो बात को वहां पर देखिएगा, அங்கே ரெண்டு காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். तमिल ट्रांसलेशन से हिंदी ट्रांसलेशन यहाँ अच्छा है। இங்கே தமிழை விட இந்தி மொழிபெயர்ப்பு நலமா இருக்கு. क्या यरूशलेम में जाके लड़े, எருசலேமில் போய் யுத்தம் பண்ணணும், और उनके बीच में गड़बड़ी को डाले, அவர்கள் மத்தியில ஒரு விதமான குழப்பத்தை உண்டு பண்ணணும். बस शत्रु तो काम करने के लिए कोशिश, சத்துரு ரெண்டு வேலையை செய்கிறார். एक है सीधा लड़ने के लिए कोशिश करता है, फिजिकल अटैक के लिए तैयार हो जाता है, ஒன்று நேரடியாக சரீர பிரகாரமான ஒரு மோதலோடு கூட வருகிறார். और गड़बड़ी के पैदा करने के लिए कोशिश करता திரும்ப है। அவர்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ண முயற்சி எடுக்கிறார். हम अगर शत्रु के काम को पहचान लेंगे, நாம் சத்துருவினுடைய வேலையை அறிஞ்சு விட்டால், हमारे बीच में कोई गड़बड़ी मचाने के लिए कोशिश करता है, நமக்குள்ளே யாராவது குழப்பத்தை கொண்டு வர முயற்சி எடுத்தால் तुरंत हम समझते हैं ये शत्रु का काम है, உடனே புரிந்து கொள்ளலாம் இது சத்துருவின் வேலைதான். और एक और बात भी कहता है, 11वां पद का पढ़िएगा। இன்னொரு காரியத்தை அவன் சொல்கிறான். 11வது வசனத்தை வாசியுங்கள். हमारे शत्रु कहने लगे, हमारे शत्रु कहने लगे, जब तक हम उनके बीच में न पहुंचे और उन्हें घात करके वह काम बंद न करें, तब तक उनको न कुछ मालूम होगा और न कुछ दिखाई पड़ेगा। हाँ, ऐसे गुप्त में इस काम को करना, இப்படி ரகசியமாய் இந்த வேலையை செய்யணும். उनको दिखाई नहीं पड़ना है, அவர்களுக்கு தெரியவே கூடாது, उनको सुनाई नहीं पड़ना है, அவர்களுக்கு நாங்க செய்யற காரியம் எல்லாம் கேட்கவே கூடாது. इसका मतलब ये सीक्रेट अटैक, அதாவது ஒரு ரகசிய தாக்குதல், ये सीक्रेट अटैक और सीक्रेट कंफ्यूजन को लाएंगे। ஒரு ரகசியமான தாக்குதலையும் ஒரு ரகசியமான குழப்பத்தையும் கொண்டு வருவோம். मैं इस बात को आपको सुनाया होगा, लेकिन मैं फिर सुनाने के लिए चाहता हूँ। இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம், திரும்பியும் நான் சொல்ல விரும்புகிறேன். हमारे शहर में एक दंपति बहुत सुंदर जीवन बिता रहे थे। எங்களுடைய பட்டணத்திலே ஒரு தம்பதியார் ஒரு அழகான குடும்ப வாழ்வை நடத்தி வந்தார்கள். मियां बीवी दोनों बहुत प्यार से रहते थे। கணவன் மனைவி நல்ல அன்போடு கூட நடந்து வந்தாங்க. बगल वाली जलती थी, பக்கத்து வீட்டுக்காரி எரிஞ்சுக்கிட்டே இருந்தா. उसका आदमी उसको ठीक से नहीं रखता था। அந்த பொம்பளையாள் பெண் இருக்கிறாளே, அவளுடைய கணவர் இவளை சரியாவே நடத்தல. इसका जलन होता था, இவளுக்குள்ள இதை பார்த்து எரிச்சல் வந்துச்சு. इतना एक दूसरे से प्यार से रहते हैं, इतना हंसते हैं, इतना अच्छा रहते हैं, இவ்வளவு சிரிக்கிறாங்க, இவ்வளவு அன்பா பேசுறாங்களேன்னு சொல்லி எரிஞ்சுக்கிட்டு இருந்தா. वो चाहती थी इन लोगों के बीच में लड़ाई कराना। அந்த பெண்ணு விரும்பினா இந்த கணவன் மனைவிக்கு இடையில ஏதாவது சண்டை உண்டு பண்ணணும். एक दिन ஒரு நாள்ல इस औरत उस आदमी जो उसका पड़ोसी है उसको मार्केट में मुलाकात की। இந்த பெண் இருக்கிறாளே பக்கத்து வீட்டுக்காரி, இந்த கணவன் மனைவியில இந்த கணவனை ஒரு மார்க்கெட்ல சந்திச்சு பேசினா. हिंदू लोग थे, அவர்கள் ரெண்டு பேரும் இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். और वो आके पूछने लगी क्या आपका पारिवारिक जीवन सब ठीक है ना। இந்த பக்கத்து வீட்டுக்காரி பெண்ணு வந்து இந்த கணவர்கிட்ட கேட்கிறாரு, என்ன உங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குல்ல, बहुत आनंद के साथ रहते हैं, நீங்க நல்ல சந்தோஷத்தோட வாழ்றீங்க இல்லையா? वो आदमी बोले ना बहुत अच्छी लड़की हमको मिल गई है, बहुत सुंदर जीवन बिता रहे हैं। இந்த கணவர் சொன்னாரு, எனக்கு நல்ல பெண்ணு கிடைச்சிருக்கா, நல்ல அழகான பெண்ணு, நல்லா இருக்கு எல்லாம். तुरंत वो कहने लगी, உடனடியாக இந்த பெண்ணு சொன்னா, कुछ भी हो बीते जन्म में तो वो तो कुत्ता ना थी। உடனே சொன்னா, என்னதான் இருந்தாலும் போன பிறவியில அந்த பெண்ணு எப்படி இருந்தா, நாயா தானே இருந்தா. इसको गुस्सा है, क्या कह रहे हैं। இவனுக்கு கோவம் வந்துட்டு, என்ன நாயா இருந்தாளா? अरे देखो ना मेरी बात को थोड़ा समझो ना, என்னுடைய காரியத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கியாம்பா நான் சொல்றத. आज रात को ही तुम देख सकते हो, இன்றைக்கு இரவிலே நீ வீட்டுல பாரா, तुम सोने जैसा नाटक कर लो, நீ தூங்குற மாதிரி நடி, तुम्हारी पत्नी आके तुम्हें चाटेगी। உன்னுடைய மனைவி வந்து உன்னை நக்க போறா. वो कह के चली गई। அந்த பக்கத்து வீட்டுக்காரி இவ்வளவு சொல்லிட்டு போயாச்சு. इसका नींद नहीं आया,
இங்க இவனுக்கு தூக்கமே வரல வீட்டுல. लेकिन बीच में उस औरत से जाके कहने लगी, ஆனா இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு, அந்த மனைவி, அந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவியும் பார்த்து இந்த பெண்ணு போய் சந்திக்கிறாள். क्या कहने लगी, என்ன சொன்னா, कैसा तुम्हारा जीवन, உன் வாழ்க்கை எப்படிமா இருக்கு? बहुत अच्छा आदमी मुझे ரொம்ப நல்ல கணவர் கிடைச்சிருக்காரு, बहुत अच्छा आदमी मिला, நல்ல மனுஷன் கிடைச்சிருக்காரு, हमसे प्यार करता है, என்ன ரொம்ப நேசிக்கிறாரு, प्रतिदिन कुछ न कुछ खरीद के लाता है, இவ தினந்தோறும் ஏதாவது ஒண்ணு எனக்கு வாங்கிட்டு வந்துடுறாரு, इतना प्यार करता है, ரொம்ப அதிகமா हम நேசிக்கிறாரு, बहुत खुश हैं। ரொம்ப சந்தோஷமா இருக்கும். कुछ भी हो, तुम्हारा आदमी तो मछुआ ना था, என்ன உன்னுடைய கணவன் மீன் பிடிக்கிறவனா தானே இருந்தான், तुम समझते हो तुम बहुत ऊंचा जात के हैं। நீ நினைக்கிற உயர்ந்த ஜாதியில இருந்து வந்திருக்காருன்னு சொல்லி, ना 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 ना, वो बीते जन्म में मछुआ था, அவன் கடந்த பிறவியில, போன பிறவியில ஒரு மீன் பிடிக்கிறவனா இருந்தான். और समुद्र में ही जीवन बिताने அவனுடைய வாழ்வு எல்லாம் கடலுக்கடியில தான் இருந்துச்சு. वाला। क्या करते हैं आप? இவள் சொன்னால், என்ன சொல்றீங்க நீங்க? अरे तुम रात को थोड़ा सा उसका पैर को चाट को देखो ना, एकदम नमक नमक रहेगा। நீ போய் அந்த காலை கொஞ்சம் நக்கி பாரா, இரவுல போய் நக்கி பாரா, உப்பா கைக்கும், एकदम पूरा नमक नमक रहेगा। அது காலு ஃபுல்லா ஒரே உப்பா இருக்கும், கடல் உப்பா இருக்கும். वो भी खोज रही है कि कब रात आएगी, இவளும் இப்போ வச்சுக்கிட்டு இருக்கா, எப்போ இரவு வரும் वो பார்க்கணும். आदमी खोज रहा है कि कब रात आएगा। இந்த கணவரும் நினைச்சிட்டு இருக்காரு, எப்போ இரவு வரும். उस दिन शाम को एक दूसरे से बातचीत नहीं हुआ, அந்த நாள் சாயந்தரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம கொஞ்சம் வேலை இருந்தாங்க. ये आदमी बोलने लगा कि हम ज्यादा थक गए हैं, हम जल्दी सोएंगे। இந்த கணவர் சொன்னாரு, இன்றைக்கு ரொம்ப நான் களைச்சிட்டேம்மா, நான் போய் தூங்க போறேன். 9 बजे लेट गया, 9 मணிக்கு கணவர் போய் தூங்கியாச்சு. एक ऊपर से लेकर नीचे तक चादर उड़ा के एकदम खामोश रहा। நல்ல போர்வை எடுத்து மேல இருந்து கீழே வரைக்கும் இழுத்து மூடி படுத்தாச்சு. ये भी लड़की भी देख रही थी, कब सोएगा कब सोएगा। இங்க மனைவியும் பார்த்துக்கிட்டு இருக்கா, கணவர் எப்போ தூங்குவாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. आधा घंटा के बाद कहने लगी, पूछने लगी, दूध पिएंगे? அரை மணி நேரம் கழிச்சு வந்து கேட்கறா, என்ன பால் வேணுமா? वो तो सोने के जैसा नाटक कर रहा है, इसलिए वो कुछ जवाब नहीं दिया। அவன் தான் அங்க தூங்குறது போல நடிக்கிறானே, அதனால ஒரு பதிலும் சொல்லல, தூங்குற மாதிரி கிடக்குறான். इसलिए दूध को किनारे रखे, பாலை அங்க பக்கத்துல வச்சாச்சு, चादर को थोड़ा सा उठा के, போர்வையை கொஞ்சம் தூக்கி जब छाटने के लिए शुरू की, அங்க நக்குவதற்கு ஆரம்பிச்சா பாருங்க, वो एकदम लात मार के कहा, वो सही कही है, तुम कुत्ता जात से आई है। ஒரு உத விட்டு சொன்னா பாருங்க, நீ அவ சரியா தான் சொன்னா, நீ நாய் பிறவிலிருந்து வந்திருக்கிற. लड़ाई हो गया, அங்க சண்டை ஆச்சு, घबराहट का पहुंचा दी, ஒரு பெரிய குழப்பமாயிற்று, खत्म कर दिया। அங்க முழுவதும் 2 பேருக்கு இடையில பிரிவாயிற்று. ये सही हुआ है, हमारे शहर में एक बात हुई है। இது கதை இல்ல, எங்களுடைய பட்டணத்துல அப்படியே நடந்த ஒரு சம்பவம். शत्रु ऐसे ही काम करता है, சத்ரு அப்படித்தான் கிரியை செய்வான். चुप्पे से गड़बड़ी मचाने के लिए, அவன் ஒளிஞ்சு ரகசியமா ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுவான். चुप्पे से आपके बीच में अलग अलग करने के लिए அப்படியே ரகசியமா வந்து உங்க 2 பேருக்கு இடையில ஒரு பிரிவினையை கொண்டு வந்துருவான். 2 प्रकार का काम, 2 விதமான வேலை. एक सडन अटैक, ஒன்று திடீரென்று தாக்குதல், दूसरा गड़बड़ी मचाना। ரெண்டாவது குழப்பத்தை உண்டு பண்ணிடணும். जब हम शत्रु के काम को पहचानते हैं, நாம் எப்பொழுது சத்துருவினுடைய வேலையை அறிந்து கொள்கிறோமோ, तब हम काम करने लगते हैं। அப்பொழுது நம்முடைய வேலை ரொம்ப எளிதா செய்ய ஆரம்பிச்சிடும். इस प्रकार के कार्य को मिटाने के लिए नेहमिया ने क्या किया? இப்படிப்பட்ட இந்த கிரியை அழிக்க நெகேமியா செய்த காரியம் என்ன? जरूर वो प्रार्थना करने वाला व्यक्ति है, நெகேமியா ஜெபிக்கிறவனாகத்தான் இருந்தான். जरूर वो प्रार्थना से सामना करने वाला व्यक्ति है। இது உண்மைதான், ஜெபத்தினால எல்லாவற்றையும் மேற்கொள்கிறவனாக இருந்தான். जब इस प्रकार की बातों को शत्रु अपनाता है, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விதத்தை சத்துரு கையாளும் பொழுது उसकी काम करने के तरीका में अंतर है। அங்கே அவனுடைய வேலை செய்கிற கிரியை செய்கிற விதத்தில் வித்தியாசங்கள் உண்டு. मेरी बातों को थोड़ा ध्यान से सुनिएगा। என் காரியத்தை கவனித்து கேளுங்கள். कुछ बातों को आप आत्मिक स्तर में लड़ना है, சில காரியங்களை நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக போராட வேண்டும். क्योंकि आत्मिक बातें आत्मिक स्तर में लड़ाई जाता है, ஏனென்றால் ஆவிக்குரிய விதத்தில் வரக்கூடிய காரியம் அது ஆவிக்குரிய விதத்திலாக மேற்கொள்ளப்படணும். लेकिन कुछ बातों को आप मानसिक तवर से लड़ने की आवश्यकता है। ஆனால் சில காரியங்களை நீங்கள் மனதளவிலே நீங்கள் அதைக்கு போரிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. लड़ाई को पहचानना, நாம் அந்த சண்டையை புரிந்து கொள்ள வேண்டும். किस प्रकार की लड़ाई में मैं धकेला जा रहा हूं उसको पहचानना बुद्धिमानी। எப்படிப்பட்ட யுத்தத்திலே நான் அங்கே தள்ளப்படுகிறேன் என்று சொல்லி நான் அறிந்து கொள்ள வேண்டும். There are spiritual battles, there are mental battles. कुछ युद्ध आत्मिक होते हैं, वैसे ही कुछ युद्ध जो है मानसिक होते हैं. लोग इसको पहचानते नहीं है। ஜனங்கள் இதை புரியாமல் இருக்கிறார்கள். Some fights are physical, कुछ ऐसे युद्ध है जो शारीरिक होते हैं. physical, mental,
स्पिरिचुअल। शारीरिक, मानसिक और आत्मिक युद्ध। 3 प्रकार का युद्ध होता है, மூன்று விதமான யுத்தங்கள் உண்டு. और उसको सामना करने के लिए हमें क्या करना है, அவைகளை மேற்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? इस अध्याय में से हम देखते हैं। இந்த அதிகாரத்திலிருந்து பார்க்க முடியும். हम कल उस बात के ऊपर मनन करेंगे। நாம் நாளைக்கு அந்த காரியங்கள் மீது கவனம் செலுத்தலாம்.